வணக்கம். இந்த உலகத்துல நீதி, நேர்மை, நியாயம், ஒழுக்கம், கட்டுப்பாடு இதெல்லாம் தான் முக்கியம். நம்மளுடைய ராசி நல்லா இருக்கா, நம்மளுடைய ஜாதக கட்டம் நல்லா இருக்கா, நம்முடைய லக்னம் நல்லா இருக்கா, ராகு எங்க உட்கார்ந்துட்டு இருக்கார், கேது பகவான் என்ன பண்ணிட்டு இருக்கார், சனி பகவான், குரு பகவான், சுக்கிரன், இப்படி எல்லாம் பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோமா, சரி பண்ணிக்கணுமா அப்படின்னா ரெண்டுமே இல்லைங்க. இவங்கெல்லாம் அவங்களுடைய வேலையை செய்வாங்க, நாம நம்மளுடைய வேலையை சரியா செய்யணும். இந்த உலகத்துல இப்ப இல்லாதது என்னவா இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன தேவையா இருக்கு அப்படின்னா, நீதி, அறம், உண்மை, சத்தியம், நேர்மை, இது தேவையா இருக்கு. நாம கோவில் கோவிலா போய் சாமி கும்பிடுறதுல நமக்கு நீதி கிடைச்சிருமா, நம்ம உண்மையா இருக்கிறோமா, அல்லது தவறு செஞ்சாக்க நமக்கு ரைட் மன்னிச்சு விட்டேன் போ அப்படின்னு கடவுள் சொல்லிடுவாரானாக்க எந்த கடவுளும் அப்படி மன்னிப்பு கொடுப்பவர் அல்ல. அப்படி மன்னிப்பு கொடுப்பவர் கடவுள் அப்படிங்கிற தன்மையிலேயே இருக்கவே முடியாதுங்கிறது தான் நிஜம். வாழ்க்கையில நாம கோவில் கோவிலா போகிறதும், வழிபாடுகள் செய்யறதும், மலர் மாலைகள் சார்த்தி வேண்டிக் கொள்வதும், அபிஷேகத்துக்கு பொருட்கள் வழங்குவதும் எல்லாமே கடவுளுக்காகன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். கடவுளுக்கு அபிஷேகம் பண்ண, கடவுளுக்கு மாலை சாத்தின, கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணின அப்படின்னு. ஆனா கடவுளுக்கு அலங்கரித்து, பூமாலையால அலங்கரித்து நாம சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆறாரா என்ன அழகு அப்படின்னு. கடவுளுக்கு ஒரு வஸ்திரம் சார்த்தி, ஆஹா பெருமாள் என்ன அழகா ஜொலிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிறோம். எல்லாமே நம்ம சந்தோஷத்துக்கு தான். நாம எப்படி ஒரு நல்ல ஷர்ட் போட்டுக்கிறோம், நல்ல பிரமாதமான ஒரு வேஷ்டி வாங்கிக்கிறோம், நம்ம மனைவிக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்குறோம், நம்ம குழந்தைகளுக்கு அப்படி வாங்கி கொடுக்குறோம், நம்ம வீட்டில் ஹால் எப்படி இருக்கணும், ரிசப்ஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தான் கடவுளை நாம ரசிச்சு ரசிச்சு அழகு பார்த்து காதலிக்கிறோம். கடவுளை காதலித்தல். இங்க காதலித்தல்ங்கிறது கெட்ட வார்த்தையாயிடுச்சு. ஒரு ஆம்பளை பொம்மநாட்டியையும் அல்லது பொம்மநாட்டிய ஆம்பளையை காதலிக்கிறதோ தான் காதல் அப்படின்னு ஆயிடுச்சு. இங்க காதலாகி கசிந்துருகிய பக்தர்கள் எத்தனையோ பேர், நாயன்மார்களையும் ஆழ்வார் பெருமக்களையும் நினைச்சு பார்க்க அந்த பக்தியில 1% நம்ம பண்ணினாலே போதுமானது. ஆனா ஜாதகத்தை தான் நம்ம வருஷம் 365 நாளும் நம்ம பார்க்கறது தப்பானா தப்பு கிடையாது. இன்னைக்கு நீங்க ஜாதகம் பார்த்தாலும் அதுதான், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு ஜாதகம் பார்த்தாலும் அதே தான். ஆக இந்த கணக்கு வழக்குகளை தாண்டி நம்ம கிட்ட நேர்மை இருக்கும், நம்ம கிட்ட நியாயம் இருக்கும். ஒருத்தங்கிட்ட இருந்து 10,000 ரூபாயை திருடிட்டு ஒரு கோவிலுக்கு 1000 ரூபாய் நன்கொடை கொடுத்துட்டா, அந்த கோவிலுக்கு 1000 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டா நமக்கு நல்லது செஞ்சிருவாரா கடவுள்? யோசிச்சு பாருங்க. ஆனா பெரும்பாலான மக்கள் அப்படியான மனநிலையில இருக்காங்க. எப்போதுமே சரி, உடனே முருகனுக்கு வேல் வாங்கி சாத்திட்டேன், முருகனுக்கு வேலுக்கு பால் அபிஷேகம் பண்ணிட்டேன், சிவனுக்கு ரிஷபா வாகனம் இல்லாம இருந்துச்சு, அதுக்கு நான் வாகனம் வாங்கி கொடுத்துட்டேன், தாயாருக்கு அட்டகாசமான துளசி மாலை சார்த்திட்டேன், மகாலட்சுமிக்கு இது மாதிரி பண்ணிட்டேன். இதெல்லாம் நாம சொல்லிக்கிறது தானே ஒழிய நம்மளுடைய தீமைகளை அவர் ரைட்டை மன்னிச்சு விட்டுட்டேன் போ அப்படின்னு இல்லை. இன்னும் சொல்ல போனா தாயுள்ளம் கொண்டவர்கள் தான் கடவுள். அதனாலதான் இந்த உலகத்துல கடவுள் தாய்க்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம்னாக்க, கடவுள் தன்மை என்பது வேறல்ல, தாயின் அன்பு என்பது வேறல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கெட்ட மகனை அம்மாவும் பொறுத்து கொள்ள மாட்டாள். ஏண்டா என் வயிற்றுல இப்படி பிறந்திருக்க அப்படின்னு தான் சொல்லுவான். ஆஹா நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருக்க, என் பெத்த வயிறு குளிர்ந்து போயிடுச்சுன்னு இந்த உலகத்துல எந்த அம்மாவாவது சொல்லுவாங்களா? அதனால தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது போல, பிறர் தர வாராததுதான் தீது நன்று எல்லாம். ஆனா நாம நன்றி செய்ய வேண்டும். நன்றே செய் இன்றே செய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹானஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இன்ஸ்பெக்டருக்கு ஹானஸ்ட் கண்ணன் அப்படின்னு எங்க ஊர்ல பேர் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கண்ணன்கிறவர் ஹானஸ்டா ஒரு போலீஸ்காரரா இருந்தாருன்னு அர்த்தம். ரெண்டாவது என்ன அர்த்தம்? அப்படி ஹானஸ்டான ஒரு போலீஸ்காரர் கிடைப்பது இங்க அரிதாயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். வசூல் ராஜா MBBS அப்படிங்கிற படத்துல, கமல் சார் நடித்த படத்துல கிரேசி மோகன் சார் ஒரு டயலாக் எழுதிப்பாரு. எங்க அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா அப்படின்னு உடனே ஸ்னேகா கேட்பாங்க. ஏங்க நேர்மையானனாக்கா போலீஸ் அதிகாரியா தான் இருக்கணுமா? எங்க அப்பா நேர்மையான வாத்தியாருங்க அப்படின்னு. ஆக இங்க நேர்மையை அப்படிங்கிற விஷயம்
ஒரு அரசியல்வாதிக்கு, ஒரு போலீஸ்காரங்களுக்கு, அதாவது நேர்மைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடா சாமி, நேர்மைக்கும் போலீஸ்காரனுக்கும் தான் சம்மந்தம், நேர்மைக்கும் அரசியல்வாதிக்கும் தான் சம்மந்தம்னு நினைக்கிறோம். இங்கு தனி மனித ஒழுக்கம் என்பது சீர்குலைஞ்சு போய்கிட்டே இருக்குங்கிறது தான் வருத்தமான விஷயம். ஜாதகம் அப்படிங்கிறத, ஜோசியம் அப்படிங்கிறத, லக்னம், ராசி, பலன், சுக்கிரன் அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார், எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் அதது வேலையை செய்யணும்னா நாம நம்ம வேலையை சரியா செய்யணும். சரியா செய்யறதுனா ஹானஸ்டா செய்யணும். யாருக்கும் அதாவது நூல் அளவு கூட, நெல்மணி அளவு கூட குந்தகம் விளைவிக்காத ஒரு வாழ்க்கையை எவன் வாழ்கிறானோ அவன்தான் மனிதன் அப்படின்னு சாஸ்திரங்களும் வேத நூல்களும் ஆச்சாரிய பெருமக்களும் மகான்களும் சித்த புருஷர்களும் நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்காங்க. தயவு செய்து நாம முருகன் கோவில் வழிபாடுக்கு சென்று அங்க அவருக்கு செவ்வரளி மாலை சார்த்தி பாலபிஷேகம்லாம் செய்து வேண்டிக் கொண்டாலும் சரி, ஒரு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை மாலை சார்த்தி வேண்டிக் கொண்டு துர்காதேவி சரணம்னு நம்ம பிரார்த்தனை செய்து கொண்டாலும் சரி, அமாவாசை தோறும் நம்மளுடைய பித்ருக்கள்னு சொல்லப்படுகிற முன்னோர்களை வணங்கி ஆராதனைகள் செய்து ஏதோ நம்மாலான ஒரு தயிர் சாதமோ சாம்பார் சாதமோ யாருக்கேனும் தானம் செய்து கொடுத்தாலும் சரி, பெருமாளை வணங்கினாலும் சரி, நரசிம்ம மூர்த்தத்தை பிரார்த்தித்து கொண்டாலும் சரி, தன்வந்திரி பகவானை வேண்டிக் கொண்டாலும் சரி, நாம எந்த கடவுளை வணங்குறோங்கிறது முக்கியமே இல்லை. கடவுளுடைய பெயர்களும் ரூபங்களும் தான் வித்தியாசம். இங்கு எல்லா கடவுளும் ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் எல்லா மதங்களும் ஒழுக்கத்தை போதித்துக் கொண்டே இருக்கின்றன. எல்லா மதத்திலும் நேர்மையுடன் வாழத்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஹானஸ்டா வாழ்ந்துட்டோம்னா எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்யாது. நமக்கு கிரக தோஷங்கள் வராது. கிரக தோஷங்கள் வராமல் இருக்க இதுதான் முக்கியமான வழி. நேர்மை தான் முக்கியமான வழி. சத்தியம் தான் முக்கியமான வழி. அதனாலதான் மகாத்மா காந்தின்னு ஒரே ஒரு மகாத்மா காந்தி தான் இல்லையா? இன்னைக்கு மகாத்மா காந்தி இன்னொரு மகாத்மா காந்தியை நம்மளால தர முடியல, கொண்டு வர முடியல. எங்களால் சிலுவைகளை உருவாக்க முடிந்தது, ஆனால் இயேசு பெருமானை உருவாக்க முடியவில்லை அப்படின்னு சொல்றது போல மகாத்மா காந்திங்கிறவர் இந்த உலகத்துல ஒருத்தர் தான். சத்தியமேவ ஜெயதேவன் தான் சொல்லியிருக்கார். வேற எந்த விஷயத்தையும் அவர் வாய்மையே வெல்லும்னு சொல்லாம வேற எந்த வார்த்தையுமே அவர் சொல்லலைங்கிறத நாம இந்த தருணத்துல புரிந்து கொண்டு நேர்மையாக உண்மையாக பேரன்போட சக ஜீவன்கிட்ட சக மனுஷர்கிட்ட வாழ்ந்தோம்னா எந்த ஜாதக கிரக பாவ தோஷ கர்வாக்கள் எதுவுமே நம்மளை அண்டாது. அப்படி அண்டாமல் காப்பவர்கள் தான் கடவுளாகவும் இருப்பார்கள். அதனால வழிபாடுகளை நாம செய்ய செய்ய நமக்கு மனோபலம், ஒரு மன தெளிவு கிடைக்கும். மனசுல தெளிவு இருந்தா ஏங்க குற்றம் சொல்ல போறான், ஏன் அடுத்தவனை இம்சை பண்ணிக்கிட்டே இருக்க போறான்? அதனால மன தெளிவோடு மன திடத்தோடு மனம் ஒருமித்தலோடு கடவுளை வணங்குறது தான் சரியான பாயிண்ட்னு அந்த புள்ளியிலிருந்து நம்மளுடைய இறை வழிபாடை ஆலய வழிபாடை மேற்கொள்வோம். வணக்கம்.